பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 28/1/2026 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை தசமி மாலை 4:38 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை காலை 9:14 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருந்து வரும். பெண்களுக்கு மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழும் சூழல் உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வந்திருக்கக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நவகிரக வழிபாடு உங்களுக்கு சிறப்புமிக்கதாக அமையும். ராசியான நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உற்சாகமும் புத்துணர்வும் மிக்க நல்ல நாளாக அமைந்திருக்கக்கூடும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் சற்றே குறையக்கூடும். இன்றைய தினம் புதிய திட்டங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் அடர் மஞ்சள் மற்றும் அடர் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பயணங்களால் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்து லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, வெற்றி வாகை சூடக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உங்களுடைய முன்னேற்றத்தில் நண்பர்களின் பங்கு அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றிகளை குவிப்பீர்கள். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர் பச்சை. சிம்மராசி அன்பர்களே, மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். இடம் வாகனம் வாங்குவதற்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடர் பச்சை. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் புகழ் சேரும் வண்ணம் சில செயல்களை செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாளைய கனவுகள் நனவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
தொழிலில் சற்றே அலைச்சல்கள் காணப்பட்டாலும் அலைச்சலுக்கு ஏற்ற லாபங்களையும் காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் செம்மஞ்சள். துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். உடல் நலத்தில் சற்றே கவனம் தேவைப்படும். திடீர் முடிவுகள் எடுப்பதில் சற்று தடுமாற்றங்கள் வந்து போகலாம். குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மர். ராசியான நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் வருகை சற்றே அதிகமாக காணப்படும். சுபகாரிய தடைகள் விலகுவதற்கு உண்டான நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த கசப்பான சூழ்நிலைகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வந்து போகக்கூடும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் கரும்பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, தொட்டது துளங்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சவால்களில் வெற்றிகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். உத்தியோகத்தில் சுமூகமான போக்கு மனநிறைவுகளை தரக்கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிற்கு ஆறுதலான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடும். குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த லாபங்கள் தொழிலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதியில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஆர்வங்கள் சற்றே அதிகரித்து காணப்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. கும்பராசி அன்பர்களே, வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். தாய்வழி உறவுகளின் அனுகூலம் மன நிம்மதியை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். தொழில் செய்பவர்களுக்கு உற்சாகமான நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தாயாரின் ஆசைகள் மன நிறைவுகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் பல புதிய மாற்றங்களை செய்து லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சகோதர வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் மனதிற்கு இனிமையாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் ஊதா மற்றும் இளம் பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.